இந்த வீடியோவில் ஸ்ப்ரிங் பூட் அனோட்டேஷன் பார்ட் 2 பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்ட் 1ல் நம்ம ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஸ்ப்ரிங் பூட் அனோட்டேஷன் பற்றி பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் வந்து ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ சர்வீஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான அனோட்டேஷன் தேவை, அது எப்படி ஒர்க் ஆகும், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்ப்ரிங் பூட்டில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் அனோட்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் எஸ்டிஎஸ் டூல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அனோட்டேஷன் வந்து அட் கான்ஃபிகரேஷன் அனோட்டேஷன். ஓகே, கிளாஸ் லெவலில் டிஃபைன் பண்ணுவோம். இதை அப்படி கிளாஸ் லெவலில் டிஃபைன் பண்ணால் அப்படின்னா இது இந்த கிளாஸுக்குள்ளே ஒன் ஆர் மோர் பீன் மெத்தடை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்எம்எல் பேஸ்டு கான்ஃபிகரேஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ப்ரிங் பூட் வர்றதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங்கில் வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் தான் நம்ம பீன் டெஃபினேஷன் எல்லாமே சொல்லுவோம். ஓகேவா? அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அட் கான்ஃபிகரேஷன் அனோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ அட் பீன் அனோட்டேஷன் வந்து இது மெத்தட் லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய அனோட்டேஷன். இந்த அனோட்டேஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸ் லெவலில் அட் கான்ஃபிகரேஷன் அனோட்டேஷன் டிஃபைன் பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு பிளைன் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸுக்கு எந்த ஒரு ஸ்ப்ரிங் காமனன்மே இல்லை. ஸ்ப்ரிங் காமனன்னா அட் சர்வீஸ், அட் கண்ட்ரோலர், அட் காமனன், அட் ரெபாசிட்டரி, அந்த மாதிரி எந்த ஒரு அனோட்டேஷனுமே இல்லை. இது ஒரு பிளைன் ஒரு போஜோ ஆர் என்டிட்டி. ஓகேவா? இந்த கிளாஸுக்கு நான் பீன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் அட் பீன் அனோட்டேஷன் யூஸ் பண்ணி அந்த கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு நான் அட்மின் அனோட்டேஷன் யூஸ் பண்ணி கெட் எம்ப்ளாயின்னு ஒரு மெத்தடு போட்டிருக்கேன். அந்த மெத்தடுக்குள்ளே ஒரு நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஹச்சான்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து எம்ப்ளாயை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் சர்வீஸ் வந்து ரன் ஆகும்போது இந்த எம்ப்ளாயி கிளாஸுக்கு வந்து பீன் வந்து க்ரியேட் ஆகிட்டு அந்த பீன் வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ட்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகேவா? இதுதான் அட் பீன் அனோட்டேஷனோட வேலை. இப்போ அடுத்து வந்து 2 விதமான கண்ட்ரோலர் இருக்குது ஸ்ப்ரிங் பூட்டில். ஒன்று ரெஸ்ட் கண்ட்ரோலர், இன்னொன்று கண்ட்ரோலர். ஓகேவா? இப்போ நான் அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்ட் ஒரு கிளாஸுக்கு மேலே இந்த கண்ட்ரோலரை டிஃபைன் பண்ணுவோம். இந்த கிளாஸுக்கு மேலே இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் டிஃபைன் ஆச்சு அப்படின்னா இந்த கிளாஸுக்குள்ளே வந்து ரெஸ்ட்டு ஃபுல் ஏபிஐ வெப் சர்வீஸ் ஃபுல்லாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலீட்டு எல்லா ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்டுமே இதுக்குள்ளே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரிட்டர்ன் டைப் வந்து ஜேசனாகவும் இருக்கலாம், எக்ஸ்எம்எல்லாகவும் இருக்கலாம். ஓகே, இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் வந்து இஸ் த காம்பினேஷன் ஆஃப் அட் கண்ட்ரோலர் ப்ளஸ் அட் ரெஸ்பான்ஸ் பாடி. ஓகே, இப்போ இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதிலே இருக்கா அட் கண்ட்ரோலர் அட் ரெஸ்பான்ஸ் பாடி. இந்த ரெஸ்பான்ஸ் பாடி இந்த அனோட்டேஷன் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் டைப்பில் என்ன வேணும், ஜேசான் வேணுமா, எக்ஸ்எம்எல் வேணுமா, அந்த அவுட்புட்டை சீரியலைஸ் பண்ணி அந்த ஃபார்மெட்டில் கொடுக்க வேண்டிய வேலையை இந்த அனோட்டேஷன் பார்க்குது. ஓகேவா? இதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் பாடி அனோட்டேஷன். இப்போ அட் கண்ட்ரோலர் அனோட்டேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து எனக்கு ஜேசான் தேவையில்ல, எக்ஸ்எம்எல் தேவையில்ல, எனக்கு ஒரு HTML வியூ வேணும், இல்லை ஜேஎஸ்பி வியூ வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸுக்கு மேலே இந்த அட் கண்ட்ரோலரை டிஃபைன் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். அதாவது இந்த கிளாஸுக்கு மேலே இந்த அனோட்டேஷன் டிஃபைன் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே எழுதக்கூடியது எல்லாமே ரெஸ்ட்ஃபுல் வெப் சர்வீஸ் இல்லை, அது வந்து ஜஸ்ட் ஒரு வியூ ஏபிஐ. ஓகேவா? இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நான் ஒரு ஏபிஐ டிஃபைன் பண்ணேன் அப்படின்னா அந்த ஏபிஐ வந்து ஒரு வியூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த வியூ வந்து HTML-ஆக இருக்கலாம், இல்லை வந்து ஜேஎஸ்பியாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ ரெக்வெஸ்ட் மேப்பிங் அனோட்டேஷன் வந்து நம்ம மெத்தட் லெவல்லையும் டிஃபைன் பண்ணுவோம், கிளாஸ் லெவல்லையும் டிஃபைன் பண்ணுவோம். இந்த ரெக்வெஸ்ட் மேப்பிங் அனோட்டேஷன் வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு HTTP ரெக்வெஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு யூஆர்எலை டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? அந்த யூஆர்எல் வந்து
இப்போ ஒரு பேட்டர்ன் மேட்சாக இருக்கணும், இல்லை ஒரு ஜென்ரிக் நேமில் இருக்கணும் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் மேப்பிங் அனோட்டேஷனை கிளாஸ் லெவலில் டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு இந்த மெத்தட் இந்த கிளாஸில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வெப் சர்வீஸ்க்குமே ரெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்து நான் ஏபிஐ நேமாக ப்ரிபிக்ஸில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்காக வந்து நான் ரெக்வஸ்ட் மேப்பிங் அனோட்டேஷனில் ரெஸ்ட்டை வந்து கிளாஸுக்கு மேலே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே இப்போ மெத்தட் லெவலில் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதே ரெக்வஸ்ட் மேப்பிங் அனோட்டேஷன் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்கான யூஆர்எல் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருப்பேன். அந்த மெத்தடோட பர்பஸ் என்ன, அதை என்ன பண்ண ஒரு ரீடபிளான நேம் வந்து நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அதான் ரெக்வஸ்ட் மேப்பிங் அனோட்டேஷன். இப்போ கெட் மேப்பிங் அனோட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரெக்வஸ்ட் மேப்பிங் அனோட்டேஷனில் நம்ம வந்து அந்த மெத்தட் நேம் கொடுப்போம், அதுக்கப்புறம் அதனுடைய மெத்தட் டைப் கொடுப்போம். அது என்ன மாதிரியான மெத்தட், என்ன பண்ண போகிறீங்க, கெட் பண்ண போகிறீங்களா, இல்லை போஸ்டா, இல்லை டெலீட்டானு அந்த மெத்தடை வந்து டிஃபைன் பண்ணுவோம். ரெக்வஸ்ட் மேப்பிங்க்கு 2 பேராமீட்டர் மேண்ட்ரி. ஓகே, ஒன்று பாத்து, இன்னொன்று மெத்தடு. கெட் மேப்பிங் அடாப்டேஷனுக்கு பாத் மட்டும் கொடுத்தா போதும். கெட் மேப்பிங்கில் வந்து அது இன்பில்டாகவே ரெக்வஸ்ட் மேப்பிங் அனோட்டேஷனாக வச்சுருக்கோம். ஓகேவா? இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ரெக்வஸ்ட் மேப்பிங் அனோட்டேஷன் அதனுடைய மெத்தட் டைப்பு கெட். ஓகேவா? இதான் ரெக்வஸ்ட் மேப்பிங் அனோட்டேஷன். இப்போ நான் எம்ப்ளாயி சர்வீஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? இதில் அட் சர்வீஸ் அனோட்டேஷன் இருக்குது. அட் சர்வீஸ் அனோட்டேஷன் இஸ் அனோட்டேஷன் இந்த கிளாஸுக்கு மேலே டிஃபைன் பண்ண அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து சர்வீஸ் லேயர், அதாவது நம்மளுடைய கேல்குலேஷன், லாஜிக்கல், எல்லா விதமான பிஸ்னஸ் பிஹேவியர் எல்லாமே இங்கே தான் ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? இந்த அனோட்டேஷனை நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா இதுவுமே வந்து நம்மளோட ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் ரன் ஆகும்போது இந்த எம்ப்ளாயி சர்வீஸுக்கான பீனை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பீனை வந்து அப்ளிகேஷன் கான்டாக்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடும். ஓகேவா? இது எல்லாமே ஸ்ப்ரிங் காமன். ஓகே, ஒரு கிளாஸை வந்து ஸ்ப்ரிங் காமன்னால டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா பீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிருங்க. அதுக்கு பேர் ரெபாசிட்ரி. இங்கே என்ன பண்ணலான்னா இங்கேயுமே வந்து நான் அட் ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனோட்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் மேலே ஒரு அட் ரெபாசிட்ரி அனோட்டேஷனை யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு ஸ்ப்ரிங் காம்பனன்ட். இந்த அட் ரெபாசிட்ரி அனோட்டேஷன் எதுக்காண்டி யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் இங்கே தான் என்னோடய டேட்டா பேஸ் ஆப்ஜெக்டை ஹேண்டில் பண்ண போகிறேன். அதனால இந்த டேட்டா பர்சிஸ்டன்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேயரை டிஃபைன் பண்ணுறத செக்ரிகேட் பண்ணுறதுக்காண்டி நான் அட் ரெபாசிட்ரி அனோட்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அட் கண்ட்ரோலர், அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர், அட் ரெபாசிட்ரி, அட் சர்வீஸ், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ப்ரிங் காம்பனன்ட் தான். இது அந்த லேயரை செக்ரிகேட் பண்ணுறதுக்காண்டி ஜஸ்ட்டு நம்ம அந்த நேமில் யூஸ் பண்ணோம். ஓகேவா? வேறு ஏதாச்சும் ஸ்ப்ரிங் காம்பனன்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். நான் இப்போ அட் காமன் அனோட்டேஷன் இருக்குது. ஓகேவா? இந்த அனோட்டேஷன் வந்து அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர், அட் சர்வீஸ், அட் கான்ஃபிகரேஷன், அட் ரெபாசிட்ரி, இந்த அனோட்டேஷனோட ஒரு பேஸ். ஓகேவா? எந்த அனோட்டேஷனை கிளிக் பண்ணாலும் அதுக்குள்ளே அட் காமன் அனோட்டேஷன் இருக்கும். இந்த அனோட்டேஷன் வந்து ஸ்ப்ரிங் கூட பீனை மேனேஜ் பண்ணும். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த ஆட்டோ ஒயர் அனோட்டேஷன் இருக்குல்ல, இந்த ஆட்டோ ஒயர் அனோட்டேஷன் இதுவுமே வந்து ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் கண்ட்ரோலர் போட்டிருக்கேன், சர்வீஸ் போட்டிருக்கேன், காம்பனன்ட் போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். பட் அதை எப்படி ஆக்சுவலாக ஒரு கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்ப்ரிங் பூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் கண்ட்ரோலர் கிளாஸுக்கு மேலே ரெஸ்ட் கண்ட்ரோலர் அனோட்டேஷன் போட்டிருக்கீங்க, இன்னொரு கிளாஸில் அட் சர்வீஸ் போட்டிருக்கீங்க, இன்னொரு கிளாஸில் ரெபாசிட்ரி போட்டிருக்கீங்க, இன்னொரு கிளாஸில் அட் காம்பனன்ட் போட்டிருக்கீங்க, இன்னொரு கிளாஸில் அட் பீன் போட்டிருக்கீங்க. ஓகேவா? இது ஸ்ப்ரிங் பூட் க்ரியேட் பண்ணும்போது இதுக்கான பீன்ஸை க்ரியேட் பண்ணி அதை அப்ளிகேஷன் கான்டாக்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிரும். ஓகேவா? இப்போ என்னுடைய எம்ப்ளாயி ரெஸ்ட் கண்ட்ரோலர் கிளாஸ்க்குள்ளே நான் எம்ப்ளாயி சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸ் கண்டிப்பாக ஸ்ப்ரிங் காம்பனண்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பீன்ஸாக க்ரியேட் ஆகும். அந்த பீன்ஸை அப்போ தான் நம்ம ஆட்டோ ஒயர் மூலியமாக இன்ஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகேவா?
நீங்கள் ஒரு பிளைன் கிளாஸ் ஆட்டோ ஒயர் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய கோடு ரன் ஆகாது. அந்த பிளைன் கிளாஸுக்கு மேலே ஏதோ ஒரு ஸ்ப்ரிங் காம்பனன்ட் அனோட்டேஷன் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? இதனால தான் நம்ம ஆட்டோ ஒயர் அனோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் ஃபார் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ட் த பீன் இன்டு அனதர் பீன். ஓகேவா? இவ்வளோ தாங்க. ஒரு மைக்ரோ சர்வீஸ் ப்ராஜெக்டை ஒரு ஈஸியாக பில்ட் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான அனோட்டேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக கோட் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்டை நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ரன் பண்ணியாச்சு. ரன் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல இந்த அட்ரஸ்ட் கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகும்னு அதை இப்போ காமிக்கிறேன். அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி போய்க்கோங்க. என்னுடைய கான்டெக்ட் பார்த்த காப்பி பண்ணிக்கிறேன். ப்ரௌசர் போய்க்கிறேன். ப்ரௌசர் போயிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் எந்த போர்ட்டில் ரன் ஆகுதோ அந்த போர்ட் கொடுத்துக்கிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் கான்டெக்ட் கொடுத்துட்டு நான் இப்போ அந்த கண்ட்ரோலரில் என்ன ஏபிஐ கொடுத்துருக்கணும் அந்த நேம் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி கண்ட்ரோலர் போயிட்டு ஜஸ்ட்டு அது என்ன ஏபிஐன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, டெஸ்ட்டுன்னு இருக்குது. அதை டெஸ்ட்டை காப்பி பண்ணி ஜஸ்ட்டு ப்ரௌசர் போய்ட்டு டெஸ்ட்டும் கொடுத்தா எனக்கு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இது ஜஸ்ட்டு வியூ. ஓகேவா? இது ஜஸ்ட்டு ஒரு HTML கண்டென்ட். இந்த கண்டென்ட் தான் இந்த ஏபிஐ ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? இந்த test.html அப்படிங்கிறது SRC மெயின் ரிசோர்ஸில் டெம்ப்ளேட் ஃபோல்டரில் இந்த test.html க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ரெஸ்ட் கண்ட்ரோலருக்குள்ளே போயிட்டு நான் ஒரு கெட் ஏபிஐ கால் பண்ண போகிறேன். ஓகேவா? அந்த get/emp நிறைய மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் இப்போ get all emp அந்த ஏபி எடுத்துக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டு திரும்பி இந்த டெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஏபிஐ பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ரெஸ்ட்டு போடலை. ஓகேவா? ரெஸ்ட்டு போட்டுக்கிறேன். ரெஸ்ட்டு போட்டுட்டு ஹிட் பண்ணால் எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இது ஜேஎஸ்ஆன். இந்த மாதிரி ஜேஎஸ்ஆன் XML அவுட்புட் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அட்ரஸ்ட் கண்ட்ரோலர் டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? HTTP ரெக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி சர்வீஸில் போகிறேன். எம்ப்ளாயி சர்வீஸில் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டிட்டி நான் ஆட்டோ ஒயர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த என்டிட்டிக்குள்ளே எந்த ஒரு ஸ்ப்ரிங் பூட் காம்பனன்ட் எதுவுமே டிக்ளேர் பண்ணலை. ஓகேவா? கிளாஸுக்கு மேலே. ஸோ அதை நான் கான்ஃபிகரேஷன் கிளாஸ்க்குள்ளே அட்பீன் அனோட்டேஷன் யூஸ் பண்ணி அந்த எம்ப்ளாயை பீனாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்குள்ளே டிபார்ட்மெண்ட்டை மட்டும் HR செட் பண்ணியிருக்கேன். அந்த எம்ப்ளாயை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு அந்த ஏபிஐயை காப்பி பண்ணி திரும்பி ப்ரௌசர் போகிறேன். ப்ரௌசர் போயிட்டு அந்த ஏபிஐயை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணேன்னு அப்படின்னா எனக்கு அந்த HR அந்த வேல்யூ மட்டும் வரும், மற்ற எல்லா வேலையும் நல்லா வரும். ஓகேவா? இப்படி தாங்க நம்ம ஈஸியாக ஒரு என்னென்ன ஸ்ப்ரிங் பூட் அனோட்டேஷன்னா ஸ்ப்ரிங் பூட்டில் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கோட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் வரணும் அப்படின்னா கீழே உள்ள நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.